பார்க்க போற டாபிக் என்னன்னா கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் கிரீன் லாஜிஸ்டிக்ஸ். அப்படின்னா இப்போ வாடிக்கையாளர்களுடைய திருப்தி எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க அதிகமான வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்ளவும் வாடிக்கையாளர்கள் வாழ்நாள் மதிப்பை அதிகரிக்கவும் விரும்பினால் வாடிக்கையாளர்களின் திருப்தியை அதிகமாக வைத்திருப்பது அவசியம். இப்ப வந்து நம்ம ஒரு கஸ்டமர் இருக்காங்க இல்லையா, ரெகுலர் வாடிக்கையாளர் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து நம்ம வந்து அவங்க ஏதாவது ஒரு பொருட்கள் வாங்கினானா அவங்கள திருப்தியா இது பண்ணணும். அதே மாதிரி ரெகுலரா ஏதாவது ஒரு பொருட்கள் வாங்கினாங்கன்னா அவங்கள வந்து நம்ம வந்து ரெகுலர் கஸ்டமர்னு சொல்றோம் இல்லையா, தொடர்ந்து வாடிக்கையாளரா இருப்பாங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்றதுன்னா, மல்லிகை பொருட்கள் இருக்கு இல்லையா, மல்லிகை பொருட்கள் வாங்க போவோம், காய்கறி மார்க்கெட்ல காய்கறி வாங்குறதுக்கு போவோம். அதே மாதிரி இப்ப நம்ம துணிகள் கூட ஆடைகள் கூட நம்ம ஒரே எந்த கடைகள்ல நம்ம வந்து எடுக்கிறோமோ ரெகுலரா நம்ம ரெகுலர் கஸ்டமர் மாதிரி நம்ம போய் அவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்போம். அதே மாதிரி இப்ப மளிகை ஜாமான் வாங்கினோம்னா இப்ப மாதம் ஒரு முறை வந்து மளிகை பொருட்கள் வந்து மாதம் ஒரு 3000 ரூபாய் இருக்கு இல்லையா, அப்ப வாங்குவோம் நம்ம. அதே மாதிரி காய்கறிகள் வந்து வாரத்துக்கு ஒரு முறை வாங்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து டெய்லியும் அந்த வாடிக்கையாளர் ரெகுலரா யார்கிட்ட நம்ம கீரைகள் வாங்குவோம், காய்கறிகள், பழங்கள், பூக்கள், இந்த மாதிரி எல்லாம் ரெகுலரா நம்ம வாங்குவோம் இல்லையா. சோ அப்ப அவங்க நம்ம வந்து நம்ம அவங்க வந்து கொஞ்சம் எக்ஸஸா அதிகமா கொடுத்தாதான் இப்ப நம்ம வந்து சரி போனானா நம்மள வந்து மரியாதையா வாங்க அப்படின்பாங்க. அப்ப நம்ம வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் நார்மலா கொடுக்கறதை விட நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக ஒரு 10% 20% வந்து அதிகமா நமக்கு வந்து கொடுப்பாங்க. அப்ப அதுக்கு காரணம் என்ன, அவங்கள வந்து ரெகுலரு வாடிக்கையாளரை வந்து திருப்திப்படுத்தணும். அப்பதான் அவங்கள வந்து நம்மகிட்ட அதிகமா அவங்க வந்து வர ஆரம்பிப்பாங்க. அதுதான் நம்ம வந்து வாடிக்கையாளர் திருப்தின்னு நம்ம சொல்றோம். அப்புறம் வந்து சிறந்த விலைகள், சிறந்த தயாரிப்பு, விருப்பங்கள் மற்றும் சிறந்த வாடிக்கையாளர்கள் சேவை தொடர்புகளை வழங்கும். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் வந்து விலை வந்து அதிகமா, இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, பூ விலை, மல்லிகைப்பூ. இப்ப மல்லிகைப்பூ எல்லாம் எப்படி இருக்கும்னா அது வந்து சீசனுக்கு ஏத்த மாதிரி அதோட விலை வந்து ரொம்ப வந்து அதிகமா இருக்கும், அப்புறம் குறைவா இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி பூக்கள் வந்து விலை இப்போ பொங்கல் திருவிழாக்கள், தீபாவளி திருவிழாக்கள், இந்த டைம்ல எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதே மாதிரி இந்த பனிக்காலங்கள் சொல்லுவோம் இல்லையா, நம்ம கார்காலம் நிகழ்காலம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பனிக்காலத்துல எல்லாம் பூக்கள் வந்து விளையிறது வந்து ரொம்ப குறைவா இருக்கும், அது பூக்களோட தன்மைகள். சோ அப்போ வந்து அந்த டைமிங்ல அப்போ அந்த பூக்களோட வரத்து வந்து ரொம்ப குறைவா இருக்கும். அப்ப வரத்து குறைவா இருந்ததுன்னா அப்ப விலை வந்து அதிகமா இருக்கும். அப்ப அதே மாதிரி நம்ம சிறந்த விலைக்கு கொஞ்சம் நம்ம ரெகுலரா வாடிக்கையாளர் இருந்தோம்னா நம்ம வந்து அது சிறந்த விலைக்கு நம்ம வாங்க முடியும். அதே மாதிரி காய்கறிகள்னாவே இப்போ ஒட்டஞ்சித்திரம் அந்த மாதிரி பகுதி ஒரு ஒரு சில இப்ப டிஸ்ட்ரிக்ட்லாம் இருக்கு இல்லையா, அப்போ மதுரை, திண்டுக்கல், தேனி, நாமக்கல், கரூர், சேலம், அப்போ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இதா இருக்கு. இப்ப சேலம்னா நம்ம மாம்பழம் சொல்லுவோம், திண்டுக்கல்னா ஒவ்வொரு ஏரியால, இப்ப திண்டுக்கல்னா இப்போ மதுரை பூ இந்த மாதிரி விளையக்கூடிய பகுதிகள்லாம் அதிகமா இருக்கும். நாமக்கல் முட்டை. சோ அப்ப அதிகமா அதோட வரத்து வந்து அதிகமா இருந்ததுன்னா விலை வந்து குறைவா இருக்கும், வரத்து வந்து குறைவா இருந்ததுன்னா விலை அதிகமா இருக்கும். அப்ப அந்த சிறந்த விலைய நிர்ணயிக்கணும். அப்ப நம்ம வந்து ரெகுலரான, அதாவது வாடிக்கையாளரா இருந்தா மட்டும்தான் நம்ம அதனால செயல்படுத்த முடியும்னு சொல்றாங்க. அதே மாதிரி போட்டியாளர்கள் மாறாக வாடிக்கையாளர்கள் தயங்க மாட்டார்கள். இப்ப வந்து காய்கறி எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ காலையில பார்த்தோம்னா ஒரு 3 மணி ஆயிடுதுன்னா மார்க்கெட் பகுதியில எல்லாம் காய்கறிகள் வந்து அதிகமா மொத்த விலைக்கு வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து அதே வந்து ஒரு டைமிங், இப்போ 3 மணில இருந்து நான் சொல்றது வந்து காலையில் 3 மணி அளவில் 3 மணி 4 மணி அளவில் வந்து காய்கறி எல்லாம் நம்ம போனோம்னா கொஞ்சம் குறைவான விலைக்கு நம்ம வாங்கிடலாம். ஏர்லி மார்னிங் சொல்றோம் இல்லையா, அதிகாலை, அந்த மாதிரி நேரத்துல. இதே வந்து அதே மாதிரி ஒரு இப்போ 7 மணி 8 மணி அந்த மாதிரி நேரங்கள்ல போனோம்னா வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் விலைகள், காய்கறி விலை. இதே வந்து ஒரே காய்கறிகள் தான், ஆனா நேரம் அந்த அந்த காலங்களுக்கு ஏத்துற மாதிரி அதோட விலை வந்து நிர்ணயம் செய்யப்படுவாங்க. யாரு? மொத்த அந்த தரகர்கள் இருக்காங்க இல்லையா, அதே மாதிரி போட்டியாளருக்கு மழையா வாடிக்கையாளர்களே தயங்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ நீங்க ஒரு பக்கத்துல ஒரு கடைகள் இருக்குன்னா இன்னொரு கடைகளுக்கு வந்து நாங்க வந்து ரெகுலரா வாங்குறாங்க இல்லையா, அப்ப வந்து அவங்க பார்த்து அந்த விலையை நிர்ணயம் பண்றதுதான். அப்ப அது யாருக்காகவும் அவங்க வந்து பயப்பட மாட்டாங்க, தயங்கவும் மாட்டாங்க, நம்ம ஏன் இந்த விலையை அப்படி சொல்றோம் அப்படின்றது மாதிரி. அதே மாதிரி வாடிக்கையாளர்களின் திருப்தி என்பது புரிந்து கொள்வதற்கும்
வாழ்வதற்கும் ஒரு முக்கியமான கருத்தாகும். இப்போ வந்து ஒரு குறிப்பா நீங்க ஒரு வாடிக்கையாளர்கள் வெற்றிகரமாக தொழில்முறை விற்பனையாளர்கள், தொழில்முறை அல்லது சந்தைப்படுத்துவோராக இருந்தால், இது எளிமையானதாக தோன்றலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒவ்வொரு பகுதியிலயும் வந்து அந்த வாடிக்கையாளர்கள் வந்து வார சந்தைன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பகுதியில ஒவ்வொரு நாட்கள் இருக்கும். இப்போ திண்டுக்கல்னா திங்கட்கிழமை அந்த மாரி இருக்கும். அப்போ அதே மாரி ஒரு பகுதியில நத்தம் பகுதியா ஞாயிற்றுக்கிழமை, மகுதிர பகுதியா செவ்வாய். ஸோ ஒவ்வொரு பகுதியிலயும் வந்து இதே மாரி ஒரு நாட்கள் வந்து ஆ அந்த சந்தை, வாரச்சந்தை அந்த மாரி குடுப்பாங்க. அப்ப வந்து இந்த சிறு குறு விவசாயிகள் இருக்காங்க இல்லையா? அப்ப அந்த மாரி எல்லாம் அவங்க வந்து ரெகுலர் கஸ்டமரா போயிட்டு, இப்ப சிறு சிறு பகுதியில எல்லாம் இப்ப வந்து ஒரு சிலர் வந்து மளிகை பொருட்கள வந்து மாத முறையில வந்து அ தேர்ந்த ம் எடுத்துப்பாங்க. ஒரு சில பகுதியில வந்து ஒரு நடுத்தர மிடில் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். நடுத்தர குடும்பத்தினர். இதே வந்து கொஞ்சம் புவர் ஃபேமிலியா இருந்தாங்க அப்படின்னா, அவங்க வந்து எப்படி செய்வாங்க? அன்றாட இல்லன்னா 2 நாளைக்கு ஒரு முறை வந்து இந்த மாரி இல்லன்னா வாரம் ஒரு முறை சந்தையில போய் அ அவங்களோட பொருட்கள் என்ன தேவையோ அதெல்லாம் வந்து அவங்க வந்து வாங்கிக் கொள்ளுவாங்க. அதத்தான் நம்ம சொல்றோம். அது வந்து அப்பதான் அவங்க வந்து ஒரு வெற்றிகரமா ஒரு தொழில்முறைய வந்து நடத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த தொழில்முறைய வந்து எதுக்காக சொல்றாங்கன்னா, ரெகுலரா வர்றாங்க. அந்த வாடிக்கையாளர்கள் வந்து அவங்க கேட்கிறத வந்து அவங்க கொடுக்குறாங்க. அதே மாரி ஒரு பொருள் அவங்களுக்கு தேவை இல்ல. மெடிக்கல்லயா இருந்தாலும் சரி, அதாவது மெடிக்கல் தேவைகளா இருந்தாலும் சரி, அது காய்கறி தேவையா இருந்தாலும் சரி, மல்லிகை பொருட்களா இருந்தாலும் சரி, ஆடைகளாக இருந்தாலும் சரி, எல்லாவித பொருட்களாக இருந்தாலும் அவங்களோட தொழில்முறை வந்து ஒரு சரியான முறையில ஒரு வெற்றிகரமா செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னா அதுதான் எளிமையா இருக்கணும். ஒரு நம்பகத்தன்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி பணத்தை திரும்ப பெறுவதற்கான உத்தரவாதத்தை விட அதிகம். இப்போ நம்ம ரெகுலரா ஒரு இடத்துல வாங்குறோம், பொருட்கள் வாங்குறோம். அப்ப வந்து சில பொருட்கள் நமக்கு வந்து தேவை வந்து அதிகமா இல்ல. அப்ப நம்ம என்ன செய்வோம்? சரி நமக்கு வந்து கொஞ்சம் பணம் தேவை இருக்கு. அப்ப இந்த பொருட்கள போய் நம்ம கொஞ்சம் ரிட்டர்ன் பண்ணிடலாம். திருப்பி கொடுத்துட்டு, இப்ப நம்ம பணத்த வாங்கிக்கலாம். அப்படின்னு சொன்னா கூட அதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனா இதே வந்து எப்பயோ ஒரு ஒரு முறை வந்து நம்ம கடைகள்ல போய் பொருட்கள் வாங்குறோம்ல, அவங்கள்ட்ட குடுத்து வாங்க முடியுமா? முடியாது. இப்போ வந்து நம்ம டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ன்னு சொல்றோம் இல்லையா? பெரிய கடைகள். அந்த கடையில போய் நம்ம வந்து என்ன செய்வோம்? கொஞ்சம் குறைவா இருந்ததுன்னா, சிறு கடைகள் எல்லாம் வாங்கிக்குவோம். கொஞ்சம் அதிகமான தொகை இருந்ததுன்னா என்ன செய்வோம்? பெரிய பெரிய ஸ்டோர் இருக்கு இல்லையா? டிபார்ட்மெண்டல் அந்த மாரி கடைகள்ல போய் நம்ம பொருட்கள்லாம் வாங்குவோம். அங்க போயிட்டு நம்ம பொருட்கள குடுத்துட்டு வாங்கிட்டு வர முடியுமா? பணத்தொகைய முடியாது. அப்ப அந்த சிறு கடைகள்ல. அப்ப அதே மாரி நம்ம ரெகுலர் கஸ்டமர்ன்னு சொல்றோம் இல்லையா? வாடிக்கையாளர்கள். அப்ப தொடர்ந்து நம்ம அவங்க வந்து இப்ப நமக்கு ஒரு பொருள் நமக்கு தேவ. அப்ப நம்ம அந்த பொருட்கள குடுத்துட்டு நம்ம பணத்த வாங்கிக்க முடியும். அதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாரி முழு வாடிக்கையாளர்கள் அனுபவத்தை பற்றியது. அப்பதான் அவங்களோட தெரியும். அவங்கள வாடிக்கையாளர்கள்னா அப்ப தொழில் முறை எப்படி நடத்துறாங்க? இப்ப இவங்க வந்தாங்கன்னா என்ன பொருட்கள் வாங்குவாங்க? எப்படி வாங்குவாங்க? நம்ம வந்து அவங்களுக்கு எப்படி கொடுக்கணும்? அது சில சமயம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, அனுசரிச்சு நம்ம சில பொருட்கள குடுக்கணும். அப்பதான் வாங்க முடியும். சாரி. அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. வாடிக்கையாளர் திருப்தி என்பது உங்கள் வணிகம் தொடர்பான தயாரிப்பு, சேவை அல்லது அனுபவத்தில் வாடிக்கையாளர்கள் எந்த அளவிற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறார். இப்போ வந்து எல்லா நேரத்திலயும் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த முடியுமான்னா முடியாது. ஒரு சில நேரங்கள்ல வந்து விலை வரத்து குறைவா இருக்க நேரத்துல நம்மளோட விலை வந்து அதிகமா இருக்கும். அப்போ வந்து வாடிக்கையாளரை திருப்திப்படுத்த முடியுமா? முடியாது. அப்போ வந்து அவங்கள என்ன செய்யணும்னா, ஆ நம்ம வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும். அவங்களுக்கு வந்து புரிய வச்சு, நீங்க சந்தோஷமா இந்த பொருட்கள் கொஞ்சம் அதிகமா அத விட எப்பவும் குடுக்கறத தாண்டி நம்ம கொஞ்சம் அது கொஞ்சம் குறைவாக, அதிகமாக குடுத்து, நம்ம அவங்க வந்து மகிழ்ச்சியாக அனுப்பி வைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம். அதே மாரி ஆ கணக்கிடப்படும் அளவீடு இந்த அளவீடு வாடிக்கையாளர்களை திருப்தி ஆய்வு மூலம் கணக்கிடப்படுகிறது. இப்போ வந்து அவங்கள வந்து நம்ம சொல்லுவோம்ல ரிசர்ச்னா ஆராய்ச்சி. ஆராய்ச்சின்னா எப்படி இருக்கும்? ஆ இப்ப வாடிக்கையாளர்கள வந்து எந்த அளவுக்கு இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா? இப்ப ரிசர்ச்னா
நம்ம ஆராய்ச்சி பண்றோம். இப்ப ஆராய்ச்சின்னா எப்படி இருக்கணும்? அந்த ஆராய்ச்சி அது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப், அதாவது படிப்படியான முறையா இருக்கணும். இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஆராய்ச்சினா அதோட ஃபார்மேட் எப்படி இருக்கணும், ஒரு தலைப்பு இருக்கணும், அதோட பொருள் இருக்கணும், அப்புறம் அதோட என்ன அர்த்தங்கள் இருக்கணும், அப்போ அது அப்ஜெக்டிவ்ஸ் நோக்கங்கள் இருக்கணும், அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் இருக்கணும். இப்ப இன்ட்ரடக்ஷன்னா தலைப்பு, ஹெட்டிங் சொன்னா தலைப்பு, இன்ட்ரடக்ஷன்னா அதோட பொருள், அதுக்கப்புறம் அதோட ப்ராப்ளம்ஸ்னா பிரச்சனைகள், அப்புறம் அப்ஜெக்டிவ்ஸ்னா அதோட குறிக்கோள்கள், அப்ப அது நோக்கங்கள். அதுக்கப்புறம் நம்ம அதோட மெத்ராலஜின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதோட வரைமுறை. இந்த இதெல்லாம் நம்ம அப்புறம் டேட்டா கலெக்ஷன், டூல்ஸ், சாம்பிள், அது வந்து குவாலிட்டேட்டிவா குவான்டிட்டி, அதாவது நிறைய முறைகள் இருக்கு. அளவிடக்கூடிய முறைகள் வந்து நிறைய முறைகள் இருக்கு. அதே மாதிரிதான் இதுல வந்து நம்ம வந்து என்ன மாதிரி அவங்களை அளவிடணும் அப்படின்றது, அதாவது திருப்தி படுத்துறோம் இல்லையா, அப்போ அந்த முறைகளை நம்ம வந்து சொல்லக்கூடியதாக இது இருக்குது. இப்ப அதே மாதிரிதான் வாடிக்கையாளர்கள் தன் அனுபவத்தை பற்றி எப்படி உணர்கிறார் என்று கேட்கிறது. அதிக திருப்தியற்றது மற்றும் அதிக திருப்தி என்ற பதில்கள் இருக்கும். நம்ம வந்து இப்போ இப்ப நம்ம ஒவ்வொருத்தர் ஒரு பொருள் வந்து நம்ம சேல்ஸ் பண்றோம், நம்ம கொடுக்குறோம். அப்ப வந்து உங்களுக்கு இந்த பொருட்கள் வந்து எப்படி கிடைக்குது, எப்படி நம்ம கொடுக்கப்படுறோம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அப்ப சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்க, உங்களுக்கு இந்த பொருளை பத்தி நம்ம கேட்போம் இல்லையா, உங்களோட கருத்துக்கள், இந்த பொருட்களுடைய கருத்துக்கள்லாம் எப்படி இருக்கு, என்ன நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு, இது எங்க கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க, அப்படியே அந்த பொருட்கள் கிடைச்சாலும் எந்த அளவுக்கு, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு பொருட்கள் பொருள் வாங்குறோம், இப்ப மீன் வாங்குறோம். அப்ப இந்த மீன் வந்து எப்படி இருக்கும், உங்களுக்கு வந்து உங்களுக்கு போதுமானதா இருக்கா, போதுமான விலையில கிடைச்சிருக்கா, நீங்க திருப்தியா இருக்கீங்களா, இது எந்த அளவுக்கு நீங்க சந்தோஷமா இருக்கீங்க இந்த மீன் வாங்குனதுல அப்படின்னு நம்ம கேக்குறோம். சோ அதுதான் திருப்தி இருக்கா, திருப்தி இல்லையா, இல்ல ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமா இருக்கீங்களா, கொஞ்சம் சந்தோஷமா இருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா, அதை விட சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கேக்குறோம் இல்லையா. அந்த மாதிரிதான் நம்ம இதை வந்து திருப்தி அற்றது அதிக திருப்தி அப்படின்றத வந்து கொடுக்கப்படுறோம். இப்போ ஒரு பொருள் நம்ம வாங்குறோம், அந்த வாங்குற பொருட்களை வந்து எப்படி நம்ம கொண்டுட்டு வர்றோம். இந்த பொருள் சரி, இதை வாங்கிட்டோம், நம்மள்ட்ட வந்து குறைவா காசு இருக்கு, அந்த பொருளோட விலை வந்து அதிகம், அப்ப நம்ம வாங்கிட்டோம்னா நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல, நம்ம நினைச்ச பொருட்களை வந்து ரொம்ப கொஞ்சம் நம்ம வச்சிருந்த காசுக்குள்ளேயே நம்ம வாங்கிட்டோம், ஆனா நம்மளே எதிர்பார்க்கல, அந்த அளவுக்கு நம்ம அதை வாங்கிட்டோம், சந்தோஷம் அப்படின்ற நமக்குள்ள ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா, அதுதான் அதிக திருப்தி அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம். நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் தெரியும். இப்போ ஒரு பொருள் வாங்குறோம், அந்த பொருட்கள் வந்து நம்மகிட்ட குறைவா இருக்கு, நம்ம யோசிச்சுக்கிட்டே நம்ம போயிட்டு இருப்போம். அப்ப வந்து சரி இந்த பொருள் வாங்கணுமே, வாங்கணும், கண்டிப்பா வாங்கிடணும், ஆனா நம்மகிட்ட காசு இல்லையே, அப்ப பணம் இல்லை, கொஞ்சம் எப்படியாவது இந்த பொருளை வாங்கிடணும். அப்ப வாங்கும்போது நமக்கானது அப்பாடி நம்ம வாங்கிட்டோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அப்ப வீட்டுல எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு. அதே மாதிரிதான் அப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்ப வந்து ஒரு தந்தை வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு பொருள் கேக்குறாங்க, அவங்கள்ட்ட பணம் வந்து ரொம்ப குறைவா இருக்கு, ஆனா அவருக்கு கிடைச்சிடுது அந்த பொருள் வந்து, அந்த குறைவான அவர் வச்சிருந்த பணத்துக்கே வந்து அந்த பொருளுக்கு கிடைச்சிது. அப்ப அவர் என்ன எப்படி சந்தோஷப்படுவாங்க, கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்பா நம்ம பொண்ணுக்கு நம்ம வாங்கிட்டோம், நம்ம பையனுக்கு இந்த பொருள் வாங்கிட்டோம், அவங்க வந்து அவங்க கல்விக்கு ரொம்ப உதவியா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லப்படுறாங்க. அதுதான் அதிக திருப்தி அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம். அதே மாதிரிதான் வாடிக்கையாளர்களுக்கும் எந்த பொருள் வாங்கினாலும், இப்போ ஒரு கடையில போறோம், குறைவான விலை இது இருக்கு, அது காய்கறியா இருந்தாலும் சரி, கீரைகளா இருந்தாலும் சரி, பொருட்களா இருந்தாலும் சரி, துணிகள், நம்மளோட ஆடைகள், நம்ம நம்ம உடுத்தக்கூடிய ஆபரணங்கள், இப்போ ஒரு நகை கடைக்கே நம்ம போறோம், அப்ப அங்க போயிட்டு நம்ம வச்சிருக்க அமௌண்ட் கொஞ்சம் குறைவா இருக்கு, ஆனா அந்த பொருளுக்குள்ள இதை வாங்க முடியுமா அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம், வாங்கிடுறோம். அப்ப நம்ம என்ன செய்வோம், ரொம்ப சந்தோஷப்படுவோம். அப்ப நம்ம வந்து நம்ம நினைச்ச பொருள் நம்ம வாங்கிட்டோம், நம்ம நினைச்ச நகையை வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுத்து வாங்கிட்டோம், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம். அதே வாடிக்கையாளர் திருப்தி, வாடிக்கையாளர் அனுபவத்தின் பல்வேறு அம்சங்களை கணக்கில் எடுத்துக்கொள்கிறது. அவங்களோட அம்சங்கள்னா என்ன, எப்படி இருக்கணும் ஒரு மக்கள், அதாவது ஒரு வாடிக்கையாளர்னா எப்படி இருக்கணும், இப்போ வந்து அவங்க நம்ம பேசுறோம்ல, அப்ரோச்னு சொல்றோம் இல்லையா, அப்ப நம்ம கேட்பாங்க, நம்ம நம்ம வரும்போதே வாங்க, எப்படி இருக்கீங்க, என்ன செய்யறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன வேணும், இந்த பொருட்கள்லாம் நான் உங்களுக்கு கொடுக்கவா, இந்த பொருட்கள்லாம் நீங்க கடந்த மாதம் வாங்குனீங்க,
இந்த பொருட்கள்லாம் வாங்கல, சோ இந்த பொருட்கள்லாம் உங்களுக்கு நான் கொடுக்கவா, எடுத்து வைக்கவா அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் சில அம்சங்களை நம்ம வந்து குறிப்பிட்டு போறோம். அதே மாதிரி நம்மளுடைய நம்மகிட்ட சில அவங்களோட பேசும் விதங்கள், பழகும் முறை, இது எல்லாமே வந்து நம்ம அம்சங்களை தான் குறிக்கும். உங்கள் தயாரிப்புகளில் கிடைக்கும் தன்மை, கொள்முதல், செயல்முறை வாங்கிய பின்படிகள். இப்ப வந்து நம்ம எப்படி நடந்துக்கிறோம், நம்ம நம்ம அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, அதாவது பேச்சுவார்த்தை நடவடிக்கைகள்ல நம்மளோட நடவடிக்கைகள் எப்படி இருக்கு, பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கு, பேச்சுவார்த்தை செயல்முறைகள் எப்படி இருக்கு, பேச்சுவார்த்தைகள் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி சொல்றதுதான் இந்த தன்மை கொள்முதல் நம்ம சொல்லப்படுறோம். இப்போ வந்து வர்த்தக ஜோய், இப்போ வந்து உதாரணமா ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, வர்த்தக ஜோவை உதாரணமாக பார்ப்போம். வந்து டிரேட்டர் ஜோலிஷ் ஷாப்பிங் செய்வது. ஷாப்பிங்னா நம்ம வந்து பொருட்களை வாங்கப்படுறது. செய்வது வந்து எனக்கு பிடித்த விஷயங்களில் ஒன்று அதன் தாராளமான ரிட்டர்ன் பாலிசி. இப்போ வந்து ஒரு பொருளை நம்ம வாங்குறோம், ஆனா வாங்குற பொருளுக்கு இப்ப நம்ம நம்ம நண்பர்கள்ட்டே ஒரு பொருள் வாங்கணும்னா அது திருப்பி கொடுக்கணும் இல்லையா, அதுதானே நல்ல கொள்கைகள். ஆனா நம்ம அந்த மாதிரி செயல்படுமா? கண்டிப்பாக அது கொஞ்சம் குறைவு. வாங்குற பொருட்களை திருப்பி கொடுக்கறது ரொம்ப குறைவான ஒரு செயலா இருக்கும். நம்மளோட நண்பர் தானே, கொடுத்துக்கலாம், வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி. இப்ப வாடிக்கையாளர்கள் எந்த பொருளையும் ஏற்கனவே திறந்து நுகர்ந்திருந்தாலும் திருப்தி அடையவில்லை என்றால் அதை திருப்பி தரலாம். இப்ப வந்து ஒரு கஸ்டமர், இப்போ ஒரு வாடிக்கையாளர் இருக்காங்க, இப்ப ஏதாவது ஒரு பொருளை வாங்குறாங்க. இப்ப நம்ம சொல்லுவாங்கல்ல, பெர்ஃபியூம், அதாவது நம்ம வாசனை திரவியங்கள் இருக்கு இல்லையா, இந்த வாசனை திரவியங்கள் வாங்கும் போது என்ன சொல்லுவாங்க கடைகள்ல எல்லாம், இதெல்லாம் வந்து நீங்க திறந்து இதை ஓபன் பண்ணாதீங்க, அதை பார்த்தோம்னா அது வந்து வாசனை திரவியங்கள்லாம் போயிடும், அதனால அப்படி பண்ணக்கூடாதுங்க, நீங்க எடுக்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்க எடுத்துக்கோங்க, இதை வந்து நுகர்ந்து பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வாங்குவோம்ல பெர்ஃபியூம் வாசனை திரவியங்கள், அந்த மாதிரி சில இதுல. அப்புறம் வந்து ஒரு சில மளிகை பொருட்களை எல்லாம் ஒரு சில பொருட்கள் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, அந்த பவுடர், சில இதுல அது மாதிரி ஊறுகாய், அதாவது பிக்கல் சொல்லுவோம்ல, ஊறுகாய், இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் நம்ம இதை வந்து திறந்து பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம வந்து என்ன செய்வோம், இதெல்லாம் ஓபன் பண்ணி இப்ப நம்ம இதெல்லாம் நம்ம சாப்பிடுறோம், நமக்கு பிடிச்சிருக்கு, அப்ப நம்ம இதெல்லாம் வாங்கிட்டு நுகர்ந்து பார்த்து நமக்கு பிடிச்சதா தானே நம்ம வாங்கிக்க முடியும், அப்பதானே நம்ம வந்து திருப்தி ஆடுவோம். பிடிக்காத ஒரு விஷயமும் நம்ம வாங்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வாங்கிட்டோமே வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? கிடையாது. அதே மாதிரிதான் ஆனா இதே வந்து ஒரு ரெகுலர் கஸ்டமரா இருந்தா, வாடிக்கையாளர்களா இருந்தா நம்ம வந்து கொடுத்துக்கலாம், வாங்கிட்டு ஒரு பொருள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி திருப்பி தரலாம். இப்ப வந்து சாதாரணமாவே ஒரு வாடிக்கையாளர்கள் அதுக்கான ஒரு முன்னுரிமை அவங்களுக்கு, நமக்கு வந்து ஒரு முன்னுரிமை இருக்கு அந்த இடத்துல. நீங்க இதை வாங்கிக்கோங்க, இதை நீங்க கொடுக்கணும், சரி திருப்பி கொடுத்துக்கோங்க பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நம்மள்ட்ட ஒரு கருத்துக்கள் இருக்கும், அதை வந்து செயல்படுத்துவாங்க. அததான் நான் வந்து இதை யார் சொல்றது அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு பொருள் பிடிக்கல, அந்த பொருளை வந்து நீங்க நுகர்ந்துட்டீங்கன்னா அதை திருப்பி கூட நீங்க வந்து கொடுத்துக்கலாம், அது கொடுக்கக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்கு, நீங்க வந்து திருப்தி அடையலாம், ஒரு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன், திருப்தி இல்லைன்னா நீங்க திருப்பி ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்றது வந்து யார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா, டிரேட்டர் ஜோயிஷ் அப்படின்றவர் வந்து இதை சொல்றாரு, இந்த கருத்துக்களை. அதே மாதிரி டேவிட் ஜோவுக்கு இந்த கொள்கை சந்தேகத்திற்கு இடமின்றி விலை உயர்ந்த ஒன்றாகும். ஆனால் இது போன்ற வாடிக்கையாளர்கள் திருப்தி திட்டங்கள் வணிகங்களுக்கு பயன் அளிக்கின்றன, மேலும் அவர்களுக்கு அதிக வருவாயை ஈட்டுகின்றது. இப்போ வாடிக்கையாளர்களுக்கு சில திட்டங்கள்லாம் இருக்கு. நீங்க வந்து இப்போ சொல்லுவாங்க, மாதம் மாதம் இவ்வளவு அமௌண்ட் வந்து, இப்போ ஒரு சில மளிகை கடைகள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க இந்த மாதத்துக்கு ஒரு ஒரு அமௌண்ட்டை நீங்க வந்து கட்டிட்டு வாங்க கடைக்கு, அப்ப உங்களுக்கு வந்து நீங்க பொருட்கள்லாம் நீங்க வாங்கிக்கோங்க, அப்புறம் வந்து அதுல இருந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்கலாம், கழித்து அந்த பொருட்களோட விலை எவ்வளவுன்றத அது 12வது மாதத்துல வந்து கணக்கிடுவாங்க. இப்ப ஜனவரியில வந்து இப்போ ஒரு சில கடைகள்ல இது வந்து தனிப்பட்ட முறைகள்ல பெரிய பெரிய மளிகை கடைகள்ல இதை வந்து செயல்படுத்துவாங்க. மாதம் வந்து ஒரு 3000 ரூபாய் நீங்க வந்து கட்டிட்டே வாங்க, ஆனா உங்களுக்கான மளிகை பொருட்கள் வந்து நீங்க வாங்கிக்கலாம். நம்ம இப்ப நம்ம வந்து 3000 ரூபாய் கட்டுறோம்,
ஆனா இப்ப 3500 ரூபாய் 4000 ரூபாய்க்கு நம்ம வந்து மளிகை பொருட்கள்லாம் வாங்கிடுறோம். அப்படின்னா 1000 ரூபாய் தரணுமே, எப்ப கேட்பாங்க? அதை வந்து 12வது மாதத்துல, அது டிசம்பர் மாதத்துல தான் கணக்கிடுவாங்க. அது ஒரு சில மளிகை கடையில இருக்கு. அது எல்லா கடைகள்லயும் இருக்குமா அப்படின்றதுனா சாத்தியத்துக்குரியது இல்ல. அதைத்தான் நம்ம வந்து இங்க சில திட்டங்கள்லாம் வணி கொடுக்குறாங்க, அதுல வந்து பயனளிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம். அவங்களுக்கு அந்த அதனால அந்த வாடிக்கையாளர்களுக்கு எல்லாம் கொஞ்சம் அந்த வருமானத்தை வந்து அதிகமா அவங்களுக்கு கிடைக்குது. நான் தான் சொல்றேன், திரும்ப மறுபடியும் நான் சொல்றேன், சில இந்த விஷயங்கள்ல ஒரு மாதத்துக்கு இப்போ ஒரு 3000 ரூபாய் இல்லைன்னா அவங்க வந்து அந்த கடைகளுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை வந்து பணத்தை தனியா கட்டணும் அப்படின்றத வரையறுத்திருப்பாங்க. அது 3000 ரூபாயும் இருக்கலாம், 4000 ரூபாயாவும் இருக்கலாம், 5000 ரூபாயாவும் இருக்கலாம். அந்த அமௌண்ட்டை வந்து அவங்களுக்கு கட்டிட்டே வரணும். ஆனா மாதத்திற்கு இவங்க நம்ம வந்து அந்த கடைகள்ல நமக்கு தேவையான பொருட்களை வந்து எவ்வளவுக்கு நம்ம வாங்குறோம் அப்படின்றத பத்தி இருக்கு. அப்ப சொல்லும் போது அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அப்ப அவங்களுக்கு யாருக்கு வணிகத்துக்கும் வருமானம் உண்டு, நமக்கும் ஒரு பயனுள்ளதாகவும் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம். இது வந்து திருப்திகரமான வாடிக்கையாளர்களின் உங்கள் படம் எதுவாக இருந்தாலும் வாடிக்கையாளர் திருப்தி என்பது பொதுவாக ஒரு நபர் தனது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் போது அனுபவிக்கும் உணர்வு என வரையறுக்கப்படுகிறது. இப்ப நம்ம அதான் நான் ஆல்ரெடி முன்னாடியே நான் சொன்னதுதான். இப்ப வந்து ஒரு நம்ம தனிப்பட்ட முறையில நம்ம இப்ப கடைக்கு போறோம் அப்படின்னா, நம்ம ஒரு பொருள் வாங்கணும்னா நம்ம சந்தோஷமாயிடணும், நம்ம திருப்தி ஆயிடணும். அப்ப வந்து அது வந்து ஒரு ஃபீலிங்ஸ், அது வந்து ஒரு உணர்வு. நம்ம வந்து சரி ஒரு பொருள் வாங்கிட்டோம், இது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கு, நம்ம ரொம்ப சந்தோஷமா நம்ம இந்த பொருள் வாங்கிட்டோம், அப்பா திருப்தி போதும் இதுவே அப்படின்ற அளவுக்கு நம்ம உணர்வோம் இல்லையா? அதுதான் இந்த வாடிக்கையாளர்களுடைய ஒரு மீனிங். அது வந்து சலுகை வாடிக்கையாளர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் போது வாடிக்கையாளர்கள் திருப்தி அடைவார். இப்ப வந்து ஒரு வாடிக்கையாளர் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு குடுக்குற பொருளை வந்து யாரு குடுக்குறாங்களோ அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க வணிகர்களும், வாடிக்கையாளர்களும் வந்து சந்தோஷமா திருப்தி அடைவாங்க அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம். இப்ப வாடிக்கையாளர்களின் திருப்தியை மேம்படுத்துவது என்பது பல வணிகங்களின் நோக்கமாகும். இப்ப எல்லாருமே வந்து என்ன செய்வோம், ஒரு லாப நோக்கத்தோடும் நம்ம செயல்படுவோம். யாருமே வந்து லாபம் இல்லாம நம்ம நஷ்டத்தோட நம்ம செயல்பட மாட்டோம். லாபத்தோட தான் செயல்படணும். லாபமும் இருக்கும், அதுல வந்து அது திருப்தியாகவும் இருக்கும் அப்படின்றது வந்து இது ஒரு முக்கிய நோக்கமா இருக்கு. வாடிக்கையாளரோட நோக்கம் என்ன அப்படின்னா, அவங்கள வந்து அவங்களோட திருப்தியை வந்து மேம்படுத்தணும். இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு பொருட்கள் வாங்குறோம், நம்ம திருப்தி அடைஞ்சா மட்டும்தான் அடுத்த முறை நம்ம வந்து மறுபடியும் அந்த பொருட்கள் நம்ம வாங்க போவோம். அது வாழைப்பழமாக இருந்தாலும் சரி, காய்கறியா இருந்தாலும் சரி, பழங்களா இருந்தாலும் சரி. இப்ப வந்து ஒரு சில பழங்கள்ல ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை, நம்ம டிராகன், இப்போ வந்து அத்திப்பழம், முலாம்பழம், இந்த மாதிரி எல்லாம் செவ்வாழை, இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து பழங்கள்லாம் நமக்கு கிடைக்கும். ஆனா அதெல்லாம் சீசனுக்கு தான் ஒவ்வொரு விலையும் வந்து சப்போட்டா, மாம்பழம் அப்படின்றது மாதிரி இருக்கும். இப்ப மே மாதம்னா மாம்பழம் தான். அப்போ அவங்கள வந்து எப்படி கொடுக்கணும்? இப்ப நம்ம வந்து மொத்தமாகவும் நம்ம வாங்கிக்க முடியும், சில்லறையாகவும் நம்ம வாங்கிக்க முடியும். அப்ப அவங்களோட வணிகத்தோட நோக்கம் எப்படி இருக்கணும்? வாடிக்கையாளர் வந்து திருப்தி அடிக்கணும். இப்போ வந்து ஒரு சில பகுதிகள்ல எல்லாம் இப்பவும் தமிழ்நாட்டில இருந்து ஆந்திரா, மகாராஷ்டிரா, கேரளா, கர்நாடகா இந்த பகுதி எல்லாத்துக்கும், இந்த மாநிலங்களுக்கு எல்லாம் நம்ம இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து ஒரு சில பகுதிகள்ல இருந்து மாம்பழம்லாம் அதிகமாக அந்த பெரிய வண்டிகள்ல வந்து அனுப்புவாங்க. அது பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதை வந்து ட்ரெயின் சொல்லுவாங்க. அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட இப்ப மாங்காய் எல்லாம் ஒவ்வொரு சீசனுக்கும் அனுப்புவாங்க. அதே மாதிரி மாம்பழமும் ஒவ்வொரு சீசனுக்கும் அனுப்புவாங்க. அப்ப வந்து வணிகங்கள் வந்து எதோட நோக்கம், வாடிக்கையாளர்கள் வந்து திருப்திப்படுத்தணும். அவங்க வந்து ரெகுலர் கஸ்டமர் யாரு? இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நத்தம் பகுதி இருக்கு அப்படின்னா, நத்தம் பகுதியில இப்ப மாம்பழங்கள்லாம் அதிகமா இருக்கும். இது அவங்க என்ன செய்வாங்க, ஆந்திரா நத்தத்துல மாங்காயும் அனுப்புவாங்க, மாம்பழமும் அனுப்புவாங்க. ஆனா இதே வந்து மாங்காய் அனுப்பும் போது ஒரு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ட்ரெயின் சொல்லி அந்த ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதுல வந்து ஒரு 150 மாங்காய் இருக்கும். அந்த மாங்காய் வந்து அனுப்புவாங்க. அந்த பாக்ஸ்ல வந்து பேக் பண்ணி, அதாவது அதை வந்து ஃபுல்லா நிரப்பி அதை வந்து அவங்க அனுப்புவாங்க. அனுப்பும்போது அவங்களுக்கு வந்து
கேட்பாங்க. இந்த மாதம் வந்துட்டா எங்களுக்கு வந்து மாங்காய் கிடைக்குமா? அப்ப எங்களுக்கு நீங்க அனுப்புறீங்களா? அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அப்ப வந்து வாடிக்கையாளர்களோட திருப்திய வந்து அவங்க வந்து மேம்படுத்தணும். யாரு? இந்த வணிகங்கள். அதுதான் அவங்களுடைய நோக்கமா செயல்படுது. இப்ப அதே மாரி ஒரு சிறு கடையில இப்ப நம்ம டெய்லியும் ஒரு பொருள் வாங்குறோம், பால் வாங்குறோம். அப்ப வந்து நமக்கு பால் கொடுக்கும்போது அளவா வந்து நமக்கு அளவீடா குடுக்கப்படுவாங்களா? கொஞ்சம் எக்ஸஸா தான் குடுப்பாங்க. அப்ப நம்ம வந்து திருப்தியா வாங்கிக்கணும். அதுதான் அவங்களோட நம்ம வந்து அவங்க குடுக்குற பொருள வந்து கொஞ்சம் குடுக்கறத விட, நம்ம குடுக்குற பணத்தொகைய விட, அவங்க வந்து அதிகமா நமக்கு குடுத்தா நம்மளுடைய நம்ம வந்து திருப்தி அடைஞ்சிருவோம். சந்தோஷமாயிடுவோம். அதுதான் வாடிக்கையாளர்களுடைய பெரிய நோக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. உண்மையில் சில நிறுவனங்கள் தங்கள் வாடிக்கையாளர்களை எவ்வளவு நன்றாக திருப்தி படுத்துகிறார்கள் என்பதன் அடிப்படையில் தங்கள் விற்பனைகளை மதிப்பிடுகின்றனர். அவங்க வாடிக்கையாளர்களுக்கு திருப்தியா ஒரு பொருளுக்கு வாடிக்கையாளர்கள் வந்து திருப்திப்படுத்தி ஒரு பொருள்ல நல்ல விதமா நல்லபடியா அதுக்காக ரெகுலரா வாங்குறான் அப்படின்றதுக்காக எந்த பொருட்களை வேணா கொடுக்க முடியுமா? பிளஸ் டேமேஜான பொருட்கள்லாம் குடுப்பாங்களா? குடுக்க மாட்டாங்க. அப்போ வந்து நல்ல பொருட்கள குடுப்பாங்க. அப்பதான் அவங்கள வந்து விலைய வந்து நிர்ணயம் பண்ண முடியும். அவங்களுக்கு குடுக்குற வணிகங்களும் ஏத்த மாரி பொருட்கள் குடுக்கணும். வாடிக்கையாளர்களும் அதுக்கு ஏத்தது மாரி அதோட தொகைய குடுத்து அவங்க பொருட்கள வாங்கிட்டு அவங்க வந்து சந்தோஷமா திருப்தி அடைந்து செல்ல வேண்டும் அப்படின்றதுதான் இந்த வணிக நோக்கத்தோட ஒரு பெரிய நோக்கமாக இருக்கு. வேறு வார்த்தைகள் வேறு வார்த்தைகளில் கூறுவதனால் விற்பனையாளர்கள் தங்கள் விற்பனை இலக்குகளை அடைய வேண்டும் என்பது மட்டும் அல்லாமல் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்தும் வழியில் அவர்கள் அவ்வாறு செய்ய வேண்டும். வேறு வார்த்தைகள் கூறுவதனால் விற்பனையாளர்கள் தங்கள் விற்பனை இலக்குகளை அடைய வேண்டும் என்பது மட்டும் அல்லாமல் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்தும் வழிகளில் அவர்கள் அவ்வாறு செய்ய வேண்டும். டெரட்டோ என்பது நிறுவனமாகும். தங்கள் விற்பனையாளர்கள் தங்கள் வாடிக்கையாளர்களை திருப்தி இலக்குகளை அடைந்தால் அவர்களுக்கு போனஸ் செலுத்துகிறார்கள். இப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, டிவி ஷோரூம், நம்ம எலக்ட்ரானிக் சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வந்து நம்ம ரெகுலரா கொடுத்தாங்கன்னா நமக்கு வந்து சில போனஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இப்போ ஒரு சில பகுதிகளில் இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவோம், இப்போ நம்ம ரெகுலரா பேங்க்குக்கு போயிட்டே இருக்கோம், ஒரு வங்கிக்கு நம்மளுடைய வரவு செலவுல எல்லாம் நம்ம வந்து வைத்துக் கொள்றோம். அப்ப என்ன செய்வாங்க, நமக்கு காலண்டர் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா. இப்பதான் நமக்கு வந்து புத்தாண்டு பிறக்க போகுது. அப்போ வந்து புத்தாண்டுக்காக நமக்கு வந்து காலண்டர் கொடுப்பாங்க, டைரி கொடுப்பாங்க. சில விஷயங்கள் நமக்கு வந்து அவங்க டார்கெட் வந்து டார்கெட்னு சொல்லுவாங்க, அவங்களோட ஒரு கொள்கைகளை திட்டங்களை வந்து வரையறுக்கிறதுக்கு வந்து நீங்க இந்த ஸ்கீம்ஸ்ல வந்து சேருங்க, அப்போ வந்து உறுப்பினரா வந்து இருந்துக்கோங்க, அப்போ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதெல்லாம் நமக்கு வந்து ஒரு வாடிக்கையாளர்களுக்கு ஒரு பெரிய போனஸா தானே இருக்கு. அதே மாதிரி பால் கம்பெனி எல்லாம் இருக்கு இல்லையா, சிறிதுல எல்லாம் ஒவ்வொரு பகுதியில எல்லாம் பால் வந்து சேகரிச்சுட்டு வருவாங்க கேன்ல. அதை வந்து ஒரு பெரிய பண்ணை, பால் பண்ணையில வந்து கொடுப்பாங்க. அப்ப வந்து அவங்க அங்க வந்து நமக்கு என்ன செய்வாங்க, இப்ப ஒரு சில நேரங்கள்ல வந்து நமக்கு வந்து போனஸா கொடுப்பாங்க அவங்களுக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு நமக்கு சில விஷயங்கள் எல்லாமே ரெடி பண்ணி தருவாங்க. நான் சொன்னேன் இல்லையா, காலண்டர், இந்த மாதிரி டைரி, சரிங்க, நமக்கு தேவையானகள் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே இந்த இதை வந்து நமக்கு வாடிக்கையாளர்களை வந்து ரொம்ப திருப்திப்படுத்தும் அப்படின்றது சொல்லப்படுறாங்க. இப்ப வாடிக்கையாளர்கள் திருப்தி உத்திகள் உங்கள் வாடிக்கையாளர்களின் திருப்தியை மேம்படுத்த அல்லது எவ்வளவு செய்ய வேண்டும். இப்ப வாடிக்கையாளர்கள் வந்து திருப்திப்படுத்துறதுக்கு வாடிக்கையாளர்களை மேம்படுத்துறதுக்கு எவ்வளவு செய்ய வேணும் அப்படின்னு நம்ம வந்து கேள்வி கேட்கிறோம். அடுத்து எவ்வளவு செய்ய வேணும் அப்படின்னா நம்ம பெர்சன்டேஜ் லெவல்ல சொல்ல முடியுமா, இல்ல நம்ம வந்து பெர்சன்டேஜ்னா குவாலிட்டேட்டிவ், அதாவது நம்ம அளவீடு முறை அப்படின்றத பத்தி நம்ம சொல்லப்படுறோம். இப்ப வாடிக்கையாளர் திருப்தி என்பது ஒரு நபர் தனது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் போது, நல்லா கவனிங்க, வாடிக்கையாளர்கள் திருப்தி என்பது ஒரு நபர் தனது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் போது அனுபவிக்கும் உணர்வு என வரையறுக்கப்பட்டால் வாடிக்கையாளர்கள் திருப்தியை மேம்படுத்த 2 முக்கியமான வழிகள் உள்ளன. அது என்னது? முதலில் வாடிக்கையாளர்களின் மனதில் பொருத்தமான எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும். அவங்களுக்குள்ளேயே ஒரு
எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கணும். எப்படி அவங்க எப்படி எதிர்பார்ப்பாங்க, இப்படி கொடுத்தா இப்போ ஒரு கடைக்கு வராங்க, மாலா வர்றாங்க, சிவா வராங்க. இப்ப மாலா சிவா வந்து கொடுக்குற பொருள்களை மாலா வந்து எப்படி எப்பவுமே எப்படி வாங்கிக்குவாங்க? சிவான்ற ஒரு ஐயா வந்து விக்கிறாங்க, இந்த மாலான்ற ஒரு பொண்ணு போய் அவங்கள்ட்ட வாங்குறாங்க கீரைகள். அப்போ வந்து சரி மாலாக்கு வந்து நம்ம எப்படி கொடுத்தா அவங்க எது ஏத்துப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதே மாதிரிதான் அவங்களோட எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கணும், அவங்க எதிர்பார்ப்புகளை வந்து ஏற்படுத்தணும். இவங்களுக்கு கொடுத்தா இவங்க திருப்தி ஆவாங்க, சரி ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கணும். ரெண்டாவது வந்து எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவது. இவங்களே அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும், அதை வந்து நம்ம வந்து நிறைவேற்றணும். அவங்களோட எப்படி நிறைவேற்றணும்? அவங்க என்ன மாதிரி எதிர்பார்க்கறாங்க, எந்த விதத்துல எதிர்பார்க்கறாங்க, எப்படி பண்ணுனா அவங்க வந்து திருப்தி அடைவாங்க, இல்ல என்ன சொன்னா அவங்க வந்து கேட்டுக்குவாங்க அப்படின்றது ஒரு இதா இருக்கு. அதே மாதிரி திருப்தி அடைந்த வாடிக்கையாளர்கள் நல்ல அனுபவங்களை பற்றி கூறுவதை விட அதிருப்தி அடைந்த வாடிக்கையாளர்கள் தங்கள் எதிர்மறை அனுபவங்களை பற்றி பல நண்பரிடம் கூற வாய்ப்புள்ளது. திருப்தி அடைந்த வாடிக்கையாளர்கள் இப்ப திருப்தி சந்தோஷமா இருக்காங்க, எங்களுக்கு போதும் அப்படின்னு அத நல்ல அனுபவங்களை பற்றி கூறுவதை விட அதிருப்தி அடைந்த வாடிக்கையாளர்கள் தங்கள் எதிர்மறை அனுபவங்களை பற்றி பல நண்பரும் ஒரு எல்லாருக்கும் நம்ம திருப்தி அடைகிற மாதிரி இது பண்ண முடியுமா? முடியாது. எப்பவுமே ஒரு ஸ்லோகன் சொல்லுவாங்க, எந்த சூழ்நிலையும் எக்காரணத்துக்கும் எப்பவுமே யாரையுமே எந்த சூழ்நிலையும் திருப்திப்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ ஏதோ ஒரு விஷயங்களை வந்து அந்த எதிர்மறை அனுபவங்கள் வரும் அப்படின்னு நம்ம இங்க சொல்லப்படுறோம். அதே மாதிரி எதிர்பார்க்காத எதிர்பார்ப்புகளில் அதிக நாடகம் இருக்கிறது. நம்மளே எதிர்பார்க்க மாட்டோம், ஆனா சில எதிர்ப்புகள்ல சில விஷயங்கள் வந்து நடக்கும். அது நம்ம இங்க எதிர்பார்க்காத எதிர்பார்ப்புகளில் அதிக நாடகம் இருக்கிறது. நம்ம எதுக்கு சொல்லப்படுறோம்னா எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடக்கும். அதுதான் நம்ம இந்த இதுல சொல்லப்படுறோம். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்த கதை, எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்த ஒரு சின்ன கதை. உதாரணமா எக்ஸாம் என்ன சொன்ன, சராசரியான ஒரு இரவு நேரத்தை பற்றி நண்பரிடம் சொல்வது சலிப்பை ஏற்படுத்துகிறது. ஜான் கார்லஸ் முன்னாள் முன்னாள் யாரு? ஜான் கார்லசன் முன்னாள் ஸ்காண்டினேவியன் ஏர்லைன்ஸ் நிர்வாகி. மகிழ்ச்சி அடைந்த வாடிக்கையாளரின் கருத்தை ஊக்குவிப்பதில் பிரபலமானவர். அவங்க வந்து ஃபேமஸா இருந்திருக்காங்க. யாரு? கார்லஸ் முன்னாள் ஸ்காண்டினேவியன் ஏர்லைன்ஸ் ஒரு நிர்வாகி வந்து வாடிக்கையாளர்களை வந்து அவங்களோட கருத்தை வந்து என்கரேஜ் பண்றது. நீங்க இப்படி எல்லாம் பண்ணா இதை செயல்படுத்த முடியும் அப்படின்றத பத்தி சொல்றதுல வந்து இவர் கொஞ்சம் ஃபேமஸா இருந்திருக்காங்க. இப்ப கார்லஸின் யோசனைகள், இப்ப அவரோட யோசனைகள் என்னன்னா, வாடிக்கையாளர்களின் எதிர்பார்ப்புகளை மிகைப்படுத்துவதன் மூலம் வாடிக்கையாளரோட எதிர்பார்ப்புகளை வந்து மிகைப்படுத்துவதுன்னா அதிகப்படுத்துவது மூலம் நிறுவனத்திற்கு மீண்டும் மீண்டும் வணிகம் மற்றும் நேர்மையான வாய்மொழி இரண்டையும் விளைவிக்கும். இப்ப வந்து ரெகுலரா வர்றாங்க, அவங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து நம்ம கொடுக்குறோம், அவங்களும் திருப்தி அடைகிறாங்க. அப்போ நமக்கு என்ன செய்வாங்க? அடுத்தடுத்து அதான் மீண்டும் மீண்டும் அப்போ வந்து அந்த வணிகத்துக்கும் ஒரு நேர்மறையான ஒரு நம்பிக்கை இருக்கும், ஒரு சரியான முறையிலையும் அதை நம்ம செயல்படுத்த முடியும், அதை கொண்டு செலுத்த முடியும் அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம். ரெண்டாவது வந்து பழைய திருப்தியை பற்றி கதைகள் சலிப்பை ஏற்படுத்துகின்றன என்பதும் கூட இது ஆம்பிரியலோடது வந்து ஆம்பிரியல்ன்றது அவரு ஒரு ஆத்தர். இப்ப கார்சல் வந்து எப்படி யோசனை சொல்றாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஆம்பிரியல் வந்து என்ன சொல்றாங்கன்னா, திருப்தியை வந்து நம்ம அடிக்கொரு தடவை நம்ம வந்து இதை சொல்லிட்டே இருந்ததுன்னா நமக்கு வந்து ஒரு சலிப்பை ஏற்படுத்துறோம், என்னடா இது அப்படின்ற மாதிரி அப்படின்னு நம்ம இதுல ஆம்பிரியல் வந்து சொல்றாங்க. அதே மாதிரி சமூகம் போன்ற செல்வாக்கு செலுத்தும் சமூகங்கள் மிகவும் முக்கியமானவை. செல்வாக்கு செலுத்துபவர்கள் பேசுவதற்கு புதிய சலுகைகளை கொண்டுள்ளனர். அவை
சுவாரஸ்யமான சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங் சொல்லுவோம் இல்லையா, சுவாரஸ்யமான தலைப்புகள் மற்றும் பிற வாங்குபவர்கள் தங்கள் கருத்துக்களை அறிய விரும்புகிறார்கள். இப்போ வந்து ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கொடுக்க போறோம், அப்ப நம்மளோட கருத்து, நம்மளோட ஒப்பீனியன் கேட்பாங்கல்ல, எப்படி இருக்கலாம், எங்க ஏதோ சொல்லுங்க இதை பத்தி, எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம் இல்லையா. அதுக்காக தான் இதை வந்து சொல்லப்படுறாங்க. இப்ப வாடிக்கையாளர்களின் மனதில் பொருத்தமான எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்துவது விற்பனையாளர்கள். இப்ப வாடிக்கையாளர்களோட மனசுல வந்து ஒரு அவங்களுக்கு சூட்டபிளா, அதாவது பொருத்தமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை வந்து விற்பனையாளர்கள் வந்து எப்படி வந்து கையாள்வாங்க, எப்படி செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அது மாதிரி தகவல் தொடர்புகளின் செயல்பாடாகும். நீங்கள் எதிர்பார்ப்புகளை மிக குறைவாக அமைத்தால், அவங்க எதிர்பார்க்கறத வந்து நம்ம ரொம்ப குறைவாக அமைச்சோம்னா, கொண்டு வந்தோம்னா, உங்கள் பிரசாதத்தை மக்கள் வாங்க மாட்டாங்க. அதாவது பிரசாதத்தைனா நம்மளோட பொருட்களை, அது அவங்க சாரி நீங்கள் எதிர்பார்ப்புகளை மிக குறைவாக அமைத்தால், அவங்க எதிர்பார்க்கறாங்க இல்லையா, எதிர்பார்க்கறது வந்து நம்ம ரொம்ப கம்மி பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்மள பொருட்கள்லாம் வந்து வாங்க மாட்டாங்க. ஆமா, அவங்க சரி நீ உங்களுக்கு பிடிச்சா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா போங்க அப்படின்னா நம்ம வாங்குவோமா? கண்டிப்பா நம்ம அந்த இடத்துல யோசிப்போம் இல்லையா, நம்ம வாங்கலாமா வேண்டாமான்னு. அதே மாதிரி நம்மளோட எதிர்பார்ப்பு வந்து கொஞ்சம் குறைவா இருந்தாலும் கண்டிப்பா நம்ம யோசிப்போம் ஒரு பொருள் வாங்குறதுக்கு, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் நீங்கள் எதிர்பார்ப்புகளை மிக அதிகமாக அமைத்தால், அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி நம்ம சூழ்நிலைகள், நம்மளோட இடங்கள், அமைப்பு, இப்போ ஒரு பொருட்கள் விலை வந்து நம்ம வியாபாரம் பண்றோம்னா அது வந்து எப்படி இருக்கும்னா, நம்ம ஒரு பொருளை வைத்து கொள்ளுதலும், அதை வந்து நம்ம எப்படி நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்றத பொறுத்து எல்லாமே இருந்தா சரியாக இருந்தா மட்டும்தான் அவங்க வந்து வாங்குறவங்க திருப்தியா வாங்குவாங்க அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம். அதிகமாக அமைத்தால் மட்டும்தான். அது என்ன சொல்றாங்க, நீங்கள் எதிர்பார்ப்புகளை மிக அதிகமாக அமைத்தால் உங்கள்னா நம்மள்ட்ட பொருட்கள் வாங்குபவங்க வந்து அதிருப்தி அடையும் அபாயம் உள்ளது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இப்ப வணிகத்தில் ஒரு பொதுவான பழமொழி குறைவான வாக்குறுதி. வணிகத்தில் ஒரு பொதுவான பழமொழி குறைவான வாக்குறுதி மற்றும் மிகைப்படுத்துதல். வேறு வார்த்தைகளில் கூறுவதனால், எதிர்பார்ப்புகளை சற்று குறைவாக அமைக்கவும், பின்னர் உங்கள் தயாரிப்பில் ஆர்வமுள்ள மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்களை உருவாக்க அந்த எதிர்பார்ப்புகளை மீறவும், ஆர்வமுள்ள வாடிக்கையாளர்கள் விற்பனையாளரின் சலுகையை பற்றி தங்கள் நண்பர்களிடம் கூறுவார்கள் என்று ஒரு விற்பனையாளர் நம்புகிறார். இப்ப வந்து இது எப்படி சொல்லப்படுறாங்க அப்படின்னா, இப்ப வணிகத்துல ஒரு பொதுவான பழமொழி இருக்கு. எப்படி இருக்குன்னா, குறைவான வாக்குறுதி மற்றும் மிகைப்படுத்தல். இப்ப வந்து குறைவான வாக்குறுதி தான், இந்த பொருளை வந்து நம்மளால கொடுக்க முடியும், வாங்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுறாங்களா? கிடையாது. வாங்கிக்கலாம், இல்லைன்னா கொடுத்துக்கலாம், இல்லைன்னா பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர கண்டிப்பாக உங்களுக்கு நான் இதை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இந்த விசேஷம் நம்ம குடும்பங்களை வந்து ஏதாவது ஒரு திருவிழா, ஏதாவது விசேஷம் வந்து நடக்குது. அப்ப வந்து நம்ம வந்து காய்கறி எல்லாம் வந்து வாங்க போறோம். அப்ப வந்து மொத்தமாக வாங்குவோம். எப்படி சொல்றது, ஒரு 50 கிலோ 100 கிலோ அந்த மாதிரி நம்ம வாங்குவோம். அப்படி வாங்கும்போது அப்ப குறைவான வாக்குறுதி, வாங்கிக்கலாம் நாளைக்கு. இப்போ ஒரு மொத்தமான ஒரு வியாபாரம் பிடிச்சு, நாளைக்கு எனக்கு இந்த பொருட்கள் எல்லாம் வேணுங்க, நீங்க வாங்கி கொடுப்பீங்களா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு குறைவான வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? அந்த வாக்குறுதியை வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா சூழ்நிலை எப்படி வேணாலும் மாறலாம் இல்லையா. அதனாலதான் இது வந்து வணிகத்துல வந்து ஒரு பொதுவான ஒரு பழமொழி, வாங்கிக்கலாம் அப்படின்னு. அதான் அதுக்காக தான் இது குறைவான வாக்குறுதி மற்றும் மிகைப்படுத்தல். கண்டிப்பா அவங்க பண்ணுவாங்க, ஆனா வாக்குறுதி வந்து குறைவாக இருக்கும். இது வந்து பொதுவான பழமொழி நம்ம சொல்லப்படுறோம். வேறு வார்த்தைகளில் கூறுவதனால், நுகர்வோரின் எதிர்பார்ப்புகளை சற்று குறைவாக அமைக்கும். அவங்க வந்து நுகர்வோர்னா வாங்குறோம் இல்லையா, கஷ்டம். அப்போ அவங்கள வந்து எதிர்பார்ப்புகளை வந்து குறைவாக அமைக்கவும், பின்னர் உங்கள் தயாரிப்பில் ஆர்வமுள்ள மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்களை உருவாக்க அந்த எதிர்பார்ப்புகளை மீறுவாங்க. அதே மாதிரி ஆர்வமுள்ள வாடிக்கையாளர்கள் விற்பனையாளரின் சலுகையை பற்றி தங்கள் நண்பரிடம் கூறுவார்கள் என்று ஒரு விற்பனையாளர் நம்புகிறார். வாடிக்கையாளர்களை மகிழ்விக்கும் கார்சல் என்ன சொல்ற, கார்சல்சன்
கார்ல் கார்லர் சன். இந்த யோசனையில இருந்து கார்சல் சன் என்னன்னு சொல்றாரு வாடிக்கையாளர்கள் பத்தி அப்படின்னு சொன்னா, இப்ப யோசனையில இருந்து வளர்ந்த யோசனைனா எப்படி சொல்றது, திங்க் பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா, என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க நீங்க அப்படின்னு கேக்குறோம் இல்லையா, அதெல்லாம் யோசனையில இருந்து வளர்ந்த ஒரு வாடிக்கையாளர்கள் திருப்தி உத்தி வாடிக்கையாளர்களை எதிர்கொள்ளும் பணியாளர்களை மேம்படுத்துவது. இப்போ காய்கறி மார்க்கெட்லாம் இருக்கு. இப்போ வந்து அந்த மார்க்கெட்ல மொத்தமாகவும் கொடுப்பாங்க காய்கறி, சில்லறையாவும் கொடுப்பாங்க. அப்ப மொத்தமாக கொடுக்குறாங்க, சில்லறையாவும் கொடுக்குறாங்க. அப்ப அந்த சில்லறையா இப்ப மொத்தமா கொடுக்குறாங்கன்னா ஒருத்தர் மட்டும் மொத்தமான சில்லறை விற்கிற கடையில் ஒரு ஆள் மட்டும் வேலை பார்க்க முடியும், பணியாளர் மட்டும். அங்க வந்து 5 பணியாளர் இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு 10 பணியாளர் இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு மூட்டைகளையும் அவங்க வந்து கொடுக்கணும், வாங்கணும். அந்த மாதிரி அந்த மாதிரி கொடுக்கணும், வாங்கணும். அப்படி இருக்கிறதுனால அப்ப அவங்களோட இது வந்து எப்படி இருக்கணும்னா, அவங்க பணியை வந்து மேம்படுத்துவதற்கு ஒரு பெரிய உந்துகோலா இது செயல்படும். இப்ப அதே மாதிரி வாடிக்கையாளர்கள் எதிர்கொள்ளும் பணியாளர்கள் என்பது வாடிக்கையாளர்களை சந்தித்து உரையாடும் பணியாளர்கள். ஒரு ஹோட்டல்ல இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஹோட்டல் மேஜை எழுத்தாளர், இப்போ ஹோட்டல் மேஜை எழுத்தாளர், வீட்டு பணியாளர், பெல்மேன் மற்றும் பிற ஊழியர்கள் இதில் அடங்குவர். இப்போ வந்து எடுத்துக்காட்டாக வாடிக்கையாளர்களுக்கு ஏதாவது விசேஷமாக செய்வதற்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள், வாடிக்கையாளர்களுக்கு விசேஷமா ஏதாவது செய்யணும், அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா, ஊழியர்களுக்கு அதிகாரம் வழங்குவது. இப்போ ஊழியர்களுக்கு அது வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சியடை செய்யும். இப்ப அவங்களுக்கு அதிகாரம் கொடுப்பாங்க, அதாவது கேஷுவலா உரிமையாக வந்து பேசுவாங்க. நம்ம சொன்னோம் இல்லையா, உணர்வு ஃபீலிங்ஸ் வந்து அவங்க ஒரு பொருட்கள் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க உணர்வு பூர்வமா திருப்தி அடையணும். அப்பதான் அவங்க வந்து வாடிக்கையாளர் வந்து திருப்தி அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அதே மாதிரி ஊழியருக்கு வந்து ஒரு அதிகாரம் கொடுக்குறாங்க, வேலை பார்க்குறவங்களுக்கு. சரி நீங்க இந்த பண்ணி எடுத்துக்கோங்க, இந்த வேலைகளை வந்து செய்யுங்க பணிகளை அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதுதான் இந்த வாடிக்கையாளர்களை வந்து அதிகாரம் கொடுக்கறது. இரண்டாவது வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சியடை செய்யும். அப்பதான் வந்து கஸ்டமரும் அவங்க அதிகாரம் கொடுத்தா மட்டும்தான் இந்த இவங்களும் கேஷுவலா, அதாவது ஈஸியான முறையில அவங்கள்ட்ட வந்து பேசுறது பழகுறது அப்படின்றது வாடிக்கையாளர்களும் ஒரு மகிழ்ச்சி அடை செய்யும் அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம். சில நிறுவனங்களில் ஊழியர்களுக்கு இது போன்ற நடவடிக்கைகளுக்கு பட்ஜெட் கூட வழங்கப்படுகிறது. அவங்க வந்து செயல்பட்டாங்க. இப்போ ஒரு வேலை இருக்கு, காலையில அவங்க என்ன பணிகள் அவங்க வந்து செய்யறாங்களோ அவங்களுக்குன்னு சிலது, சரி நீங்க இதை வாங்கிக்கோங்க, இதை நீங்க செயல்படுத்துங்க, உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் இருக்கு அப்படின்னு. இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, குறைவான நேரத்துல இப்ப நம்ம காய்கறி மார்க்கெட்ல எல்லாம் குறைவான நேரத்துலதான் வந்து விற்பனைகள்லாம் நடக்கும். நான் சொல்லக்கூடியது வந்து மொத்த விற்பனை. அப்ப குறைவான நேரங்கள்ல வந்து அதிகமான பணத்தொகையை வந்து நம்ம வந்து காண முடியும். அதுதான் இவங்களுக்கு வந்து ஒரு அவங்களோட வேலைப்பளு நேரம் வந்து வேலைப்பளு வந்து அதிகம், வேலை நேரம் குறைவு. அப்போ அவங்களுக்கு ஒரு பட்ஜெட்டாவும் கொடுப்பாங்க, இது சரி நீங்க வைத்துக் கொள்ளுங்க, நீங்க வந்து இதை செயல்படுத்திக்கோங்க அப்படின்னு இதை சொல்லப்படுறாங்க. அதே மாதிரி அடுத்த ஆத்தாரு ரிட்ஸ் கார்டல்சன் ஊரியல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொருவருக்கும் ஆண்டு வரவு செலவு திட்டம் உள்ளது. ஒவ்வொரு ஊழியர்களுக்குமே அவங்களோட வரவு செலவோட திட்டம் இருக்கு. வாடிக்கையாளருக்கு சேவை நடவடிக்கைகளுக்கு செலவிடப்படலாம். அவங்களோட செலவுக்கு வந்து என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்றத பத்தி இருக்கு. அடுத்து வந்து ஹோட்டலின் உணவகத்தில் ஒரு வாடிக்கையாளர்கள் சிவப்பு ஒயினை ஒரு ஆடையில் சிந்தினால் உலர் சுத்தம் செய்வதற்கு பணம் செலுத்தலாம். ஊழியர்கள் வாடிக்கையாளர்களுக்கு எவ்வாறு சேவை செய்கிறார்கள் என்பதில் பிரபல. இப்ப வந்து வாடிக்கையாளர்களும் ஊழியர்களுக்காக சில விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. சில விஷயங்கள்னா ஒரு சிறிய அது தொகையாகவும் இருக்கலாம், ஏதாவது ஒரு உதவியாகவும் இருக்கலாம் அப்படின்றத பத்தி இது சொல்லக்கூடியதா இருக்கு. இது யாரு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ரிட்ஸ் கார்டல்சன் அப்படின்றவரு சொல்றாங்க. யார் எதுக்காக, இது வந்து நம்ம கன்சியூமர் சாட்டிஸ்பேக்ஷனுக்காக. இந்த அதுக்கப்புறம் செவல் வாங்கிய ஒரு கார். இப்ப வந்து ஒரு கார் வாங்குறோம், இப்ப அது வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. இப்ப ஒரு கார் பழுதடைந்தால் ஒரு ஊழியர் ஒரு வாடிக்கையாளரை ஞாயிற்றுக்கிழமை கூட அழைத்து செல்வார். இப்போ ஒரு கார் வாங்கியிருக்காங்க, ஒரு ஊழியர் ஒரு வாடிக்கையாளரை ஞாயிற்றுக்கிழமை கூட அழைத்து
அழைத்து செல்வார். மற்ற டீலர்கள் அத்தகைய சேவையை வேறொரு நிறுவனத்திற்கு வழங்கலாம். ஆனால் செலவில் காரை விற்ற அதே விற்பனையாளர் அத்தகைய பணியை கையாளும் நபராகவும் இருக்கலாம். ஜப் பொறுத்தவரை வாடிக்கையாளர் சேவை என்பது மற்றொரு நிறுவனத்தை நம்புவதற்கு மிகவும் முக்கியமானது. இப்போ வந்து இப்போ ஞாயிற்றுக்கிழமையில கூட வந்து அவங்கள அழைச்சிட்டு போய் அவங்கள அழைச்சிட்டு அந்த டீலரை வந்து வேற ஒரு நிறுவனத்துக்கு கூட இது பண்ணாம கொடுக்க கூடாம அவங்களோட பணிய அவங்களே வந்து செயல்படுத்துறாங்க. அப்ப அது எதுக்காக? வாடிக்கையாளர்களை வந்து திருப்திப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தானையா? அப்பதான் நம்மளோட நிறுவனத்தை வந்து அவங்க நிறுவனத்தை வந்து நம்புவதற்கு ஒரு பெரிய காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இப்போ ஒரு பொருட்கள் வந்து இப்போ ஒரு சின்ன விபத்து ஏதாவது நடந்துடுது. அப்ப அந்த விபத்துல வந்து ஒரு அந்த பொருட்கள் காரு அந்த வாகனம் வந்து பழுதடைந்தது. அப்போ அது வந்து பழுதடையும் போது எப்படி செய்வாங்க? அப்போ 1 மாத காலங்கள் 2 மாத காலங்கள் அப்படின்னு சொல்லி காலத்தவணை வந்து காலதாமதம் பண்ணுவாங்க. அப்ப அந்த இதுல வந்து என்ன அவங்களோட நிறுவனம் வந்து நம்புவதற்கு அப்ப அது என்ன பண்ணணும்? சரியான முறையில இப்ப ஆட்கள் இல்லை அப்படின்றதுக்காக அது சரி செய்யாம போயிடுவாங்களா? கிடையாது. இல்ல. கண்டிப்பாக அது சரியான முறையில வந்து வேலை பார்த்து அந்த பணியை வந்து சிறப்பான முறையில வந்து செய்து கொடுப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன? அவங்களோட நிறுவனத்தை வந்து நம்பணும் அப்படின்னு சொல்லி நம்பகத்தன்மையற்றதா இருக்கக்கூடாது. நம்பகத்தன்மை உள்ளதாக இருக்கணும், செயல்படணும். அப்பதான் அப்படின்றதுக்காக இவங்க வந்து சொல்லப்படுறாங்க. இப்ப கார் வாங்குவர்களை செலவில் செலவு செய்வது போல் திருப்திகரமாக வைத்திருக்கும் அதே அவசர உணர்வை ஒரு நிறுவனம் உணராது. இப்ப வந்து இதுல என்ன சொல்ல போறோம்னா, கார் வாங்குவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வாங்குற செலவுல கூட ஒரு திருப்தியா இருக்காம அது வந்து ஒரு அவசரமா இதை எப்படி இந்த செயல்படுத்தணும் வைக்கணும் அப்படின்ட்டு அது எதுக்கு அந்த நிறுவனத்துக்கு வந்து அந்த உணர்வு இருக்கணுமா அப்படின்றதுனா அது வந்து ஒரு கேள்விக்குறியா செயல்பட்டு இருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த ரிட்ஸ் கார்னல்சன் போன்ற நிறுவனங்கள் இவர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நிறுவனங்கள் ட்விட்டர் மற்றும் பிற சமூக ஊடகங்கள் நம்ம சொல்றோம்ல ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், சோசியல் மீடியா அப்படின்ற சொல்றோம்ல இதெல்லாம் கண்காணிக்கிறாங்க. எப்படின்னா இந்த சில நிறுவனங்கள்லாம் எப்படி செயல்படுறாங்க, வாடிக்கையாளர்களை வந்து எப்படி இது பண்றாங்க அப்படின்ற அதாவது அவங்க எப்படி செயல்படுத்துறாங்க அவங்களோட நடவடிக்கைகள் அதை வந்து இந்த நிறுவனங்களான ட்விட்டர் மற்றும் பிற சமூக ஊடகங்களை கண்காணிக்கின்றன. இதனால் ஏதேனும் சிக்கல்களை உண்மையான நேரத்தில் கண்டறிய முடியும். இதெல்லாம் இவங்க அந்த மீடியா சோசியல் மீடியாவும் இந்த இன்ஸ்டாகிராமும் வந்து கண்காணிக்கப்பட்டாதான் அந்த உண்மையான என்ன விஷயம் என்ன நடந்திருக்கு தவறுகள் என்ன நடந்திருக்கு அப்படின்றது உண்மையான நேரத்துல வந்து கண்டறிய முடியும் அப்படின்றத பத்தி சொல்றாங்க. உதாரணத்துக்கு வந்து ஒரு புதுமண தம்பதி ட்விட்டர்ல வந்து பதிவு செய்துள்ளார். அவளோட ஜன்னலுக்கு வெளியே மற்றொரு சுவரின் பார்வையை தேனிலவை கழிக்க வழி இல்லை. அது ரிச் கார்னல்சன் ஊழியர் ஒருவர் ட்விட்டரை பிரித்தார். மேலும் ஹோட்டலில் உள்ள ஊழியர்கள் அதனை மேம்படுத்தணும்னு பதிலளித்தார். இது வந்து ஒரு எப்படி சொல்றது சரியான முறையில ஒரு சொல்லாம ஒரு தவறாக ஒரு இதை வந்து சொல்லக்கூடியதாக இது வந்து இருக்கு அப்படின்றத பத்தி சொல்றோம். அது வந்து அதிகாரம் அளித்தல். இப்ப அதிகாரம் அளித்தல் என்பது ஒரு பட்ஜெட் மற்றும் வேலை விவரத்தை விட அதிக முன்னணி ஊழியர்களுக்கும் வாடிக்கையாளர் திறன்கள் தேவை. இப்ப வந்து அதிகாரம் அளித்தல்னா இப்ப நம்ம சொல்றோம்ல இங்க வந்து அதிகாரம்னா அத்தாரிட்டி. இப்ப உங்களோட பவர்ஸ் நம்ம சொல்றோம்னா ஹைரார்கி ஆர்கனைசேஷன் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்னா ஒரு உலக மயமாக்கலா பத்தி நம்ம சொல்லப்படுறோம். அதுல இந்த ஹைரார்கி தியரின்லாம் படிப்போம் நம்ம. இது வந்து நம்ம எப்படி சொல்றது இந்த பயன்பாடுதல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த பேப்பர்ல எல்லாம் இந்த அதிகாரம் அளித்தல் இந்த ஹைரார்கி தியரின்னு இருக்கும். அதுல அந்த அதிகாரம் அளித்தல் அத்தாரிட்டி. இந்த அத்தாரிட்டி என்பது ஒரு பட்ஜெட் மற்றும் வேலை விவரத்தை விட அதிகம் முன்னணி ஊழியர்களுக்கும் வாடிக்கையாளருக்கும் திறன்கள் தேவை அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த ரிட்டல் கார்டன் மற்றும் சிவில் போன்ற நிறுவனங்கள் வந்து வாடிக்கையாளர் தொடர்பு பொறுப்புகளை கொண்ட பணியாளர்கள் தொடர்ந்து அந்த பொறுப்புல இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து பணியாளர்களை வந்து பயிற்சி அளிக்கப்படுவதற்கும் சிறிய மற்றும் பெரிய சவால்களை இப்ப ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது.
அப்ப பெரிய மற்றும் சிறிய சவால்களை சமமான தைரியத்துடன் கையாள தயாராக இருப்பதையும் உறுதிப்படுத்த அதிக நேரத்தையும் முயற்சியையும் செலவிடுகின்றன. இப்போ வந்து நிறைய நிறுவனங்கள்லாம் இருக்கு. அந்த வந்து வாடிக்கையாளர்கள் வந்து ஒரு பொறுப்புல இருக்காங்க. இந்த பொறுப்புகள்ல இருக்கும்போது அவங்களுடைய பணிகள், அதோட பயிற்சி வந்து பெரிய சவால். ஒரு அந்த பெரிய சவால்களை வந்து நம்ம வந்து கையாளணும். அப்ப ஏதாவது பிரச்சனைகள் வருதா? அப்ப நம்ம அதை எப்படி நம்ம தைரியமா வந்து நம்ம செயல்படுத்த முடியும்? எப்படி கையாளணும்? எப்படி நம்ம வந்து இத உறுதிப்படுத்த முடியும்? நம்மளோட நேரத்த வந்து நம்ம வந்து செலவிடணும். நம்ம வந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். இந்த பிரச்சனைகள்லாம் வந்ததுன்னா, அதை எப்படி தீர்வு காணணும்? அத தீர்வு காணும்போது, அது சரியான தீர்வா நம்ம எடுக்கணும். அப்ப தவறான தீர்வுகள் எடுத்துட்டோம்னா, அதனால ஏதாவது பிரச்சனைகள் வந்ததா? இல்லன்னா இந்த பிரச்சனை எதனால வந்தது? ஏன் வந்தது? யார் இத கொண்டுட்டு வந்தாங்க? இத எப்படி வந்து நம்ம கையாள முடியும்? யார் வந்தா இத வந்து செயல்படுத்த முடியும்? இத வந்து எப்படி வந்து இத வந்து முடிவுக்கு ஒரு கொண்டுட்டு வர முடியும் அப்படின்றது வந்து இத வந்து செயல்படுத்துவாங்க. அடுத்து வந்து வாடிக்கையாளர்கள் திருப்தி ஊட்டி வாடிக்கையாளருக்கு உத்தரவாதங்கள் மற்றும் உத்தரவாதங்களை வழங்குவதை உள்ளடக்கியது. உத்தரவாதங்கள் வாடிக்கையாளர்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட படி தயாரிப்பு செயல்படும் அல்லது சில வகையான மீட்டெடுப்பு ஒப்பந்தமாக செயல்படப்படுகின்றன. ஆபத்து இல்லாத வாடிக்கையாளர்களுக்கு உத்தரவாதங்கள் உறுதியளிக்கின்றன. இதெல்லாம் நம்ம இது பண்ணணும். மறுபடியும் மற்றொரு வாடிக்கையாளர்கள் திருப்தி ஊட்டி வாடிக்கையாளர்களுக்கு உத்தரவாதங்கள் மற்றும் உத்தரவாதங்களை வழங்குவதை உள்ளடக்கியது. இப்ப வந்து ஒரு உத்தரவாதம் கொடுக்குறோம். இப்ப கன்ஃபர்மேஷன் சொல்லுவோம் இல்லையா? ஏப்பா இதை நாளைக்கு நான் கண்டிப்பா இதை முடிச்சிடுறேன், நீங்க வந்துடுங்க, இதை நம்ம வந்து செயல்படுத்தலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ ஒரு திட்டங்கள், இப்போ வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்றோம்னா, ஒரு பஞ்சாயத்துல வந்து இப்போ வந்து பொருட்கள் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து இப்போ பொங்கல் பொருட்களே எடுத்துக்கோமே. இப்போ நாளைக்கு வந்து நம்மளுடைய கூட்டுறவு சொசைட்டிக்கு எல்லாரும் வந்துருங்க, கூட்டுறவுக்கு வங்கி இதுக்கு. அப்போ உங்களுக்கு எல்லாமே பொருட்களும் நாளைக்கு நம்ம வழங்கப்படும் அப்படின்றத ஒரு உத்தரவாதத்தோட வழங்குவத வந்து இது வந்து உள்ளடக்கியதா இருக்கு. கண்டிப்பா இப்ப நம்ம ஒரு செயல் வந்து இன்னைக்கு நம்ம சொல்லிட்டோம்னா நாளைக்கு வந்து அதை நம்ம செயல்படுத்தி ஆகணும். அதுதான் உத்தரவாதங்களை வழங்குவதை உள்ளடக்கியது அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப உத்தரவாதங்கள் வாடிக்கையாளர்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டபடி, வாக்குறுதினா நம்ம கொடுத்துட்டோம், கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம், வாக்குறுதி அளிக்கப்பட்டபடி தயாரிப்பு செயல்படும். இப்போ வந்து இப்போ இந்த நம்ம கோவிட் இருந்தது இல்லையா, அதுல வந்து எப்படி சொல்றோம், இப்ப கணக்கிடுறாங்க. இப்ப எத்தனை பேர் வந்து மருத்துவமனைகள்ல வந்து நீங்க போய் இந்த ஊசி எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம் இல்லையா? அதே மாதிரி நீங்க போட்டுட்டோன்னா உங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும், உங்களுக்கு அடுத்து நோய் தடுப்புக்காக நாங்க வந்து இந்த ஊசி செலுத்தப்படுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? அதுதான் வாக்குறுதி அளிக்கப்பட்டபடி அவங்களுக்கு வந்து அதை வந்து செயல்படுத்துறாங்க. இப்போ வந்து இந்த வருஷத்துல 2019 இந்த இவ்வளோ மக்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த நோய்க்கு வந்து நம்ம இந்த மருந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வாக்குறுதி அளிக்கப்பட்டபடி நமக்கு வந்து கொடுக்கப்படுறாங்க. அதைத்தான் நம்ம இங்க சொல்லப்படுறோம். அதாவது சில வகையான மீட்டெடுப்பு ஒப்பந்தமாக செயல்படுகின்றன. இப்போ சிலர் வந்து அந்த ஊசி போட்டதுனால சில தொற்று நோய்க்கு எடுக்கப்பட்டாங்க, அதாவது பிழைத்து கொண்டார்கள். இல்லைன்னா அதுல இருந்து கொஞ்சம் நம்ம வந்து எப்படி சொல்றது, மீட்டெடுக்கப்பட்டோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இல்லைன்னா மீட்டெடுப்பு ஒப்பந்தமாக செயல்படுத்தின சில பேரு அதுல வந்து பாதிக்கப்பட்டு இறந்து போனவங்களும் அதிகமாக இருந்தது. அதுதான் அந்த மீட்டெடுப்பு ஒப்பந்தமாக செயல்படுது. இப்ப பஞ்சாயத்துக்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க, நீங்க ஒவ்வொரு பகுதியிலையும் போயிட்டு ஒரு பகுதியில இருந்து இன்னொரு பகுதிக்கு நீங்க வந்து மக்களை வந்து போக விடாம, அதாவது ஒரு தடுப்பு மாதிரி அமைத்து அவங்க ஊரை, நம்மளுடைய பஞ்சாயத்து, நம்மளோட கிராமங்களை, நம்ம நகர பகுதியில நம்ம வந்து பாதுகாப்பா வைத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இதை வந்து அரசாங்க முறையில ஒரு கட்டுப்பாடா விதிக்கப்பட்டது. அதுதான். ஆனா நம்ம அப்படியே அப்ப செயல்படுத்தும் போது இந்த எதுக்காக இந்த எடுத்துக்காட்டு நான் சொல்றேன்னா, இந்த சில வகையான மீட்டெடுப்பு ஒப்பந்தமாக செயல்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதுக்காக தான் இப்போ ஒரு குழு மாதிரி அமைச்சு அந்த பஞ்சாயத்துல இப்ப வந்து செயல்படுத்தினாங்க. அதுக்குதான் இந்த சில வகையான மீட்டெடுப்பு ஒப்பந்தமாக செயல்படுத்தப்பட்டன அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். இப்ப ஆபத்து இல்லாத உத்தரவாதங்கள் உறுதியளிக்கப்படுகின்றன.
இப்போ வந்து நமக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடியதாக இல்ல அப்படின்றத பத்தி நம்ம சொல்லப்படுறோம். இப்போ அதிருப்தியின் ஒரு வடிவம் பிந்தைய வாங்குதல் அதிருப்தி ஆகும். இதை நாங்கள் இப்ப அத்தியாயம் 3ல வந்து என்ன சொல்லப்படுறாங்கன்னா, இப்ப நுகர்வோர் நடத்தை நுகர்வோர் நடத்தையும் மக்கள் எப்படி வாங்குதல் முடிவுகளை எப்படி வாங்குறாங்க, எப்படி முடிவுகளை எடுக்கிறாங்க, இது வாங்குபவரின் வருத்தம் என்று சொல்லப்படுறோம். அதுக்கப்புறம் அப்புறம் வந்து ஒரு விலை உயர்ந்த பொருளை வாங்கும்போது வாங்குபவர் அதை எப்போதாவது வாங்குகிறார். மேலும் அதில் சிறிய அனுபவம் இல்லை. மேலும் இது அதிக ஆபத்துள்ள கொள்முதல் என்ற கருத்து உள்ளது. பல சந்தைப்படுத்துபவர்கள் தங்கள் வாடிக்கையாளர்களை உறுதியளிக்கிறதா இது வந்து செயல்படுத்தப்பட்டாங்க. இப்ப அதே மாதிரி தகவல் தொடர்புகளை வழங்குவதன் மூலம் பிந்தைய முரண்பாடுகளை நிவர்த்தி செய்கிறார்கள். நிறைய முரண்பாடுகள் இருக்கு, அதெல்லாம் நிவர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எக்ஸாம்பிள் ஒரு படகு வியாபாரி இருக்காங்கன்னா படகுக்கு டீசல் செய்வதில் டீசல்ல உறுதிப்பாட்டை வந்து வெளிப்படுத்துறாங்க. அப்புறம் கடிதம் வாங்குவதற்கும் அனுப்பாகும். இப்ப வந்து எதுக்காக நம்ம இதை சொல்லப்படுறோம் அப்படின்னு சொன்னா, இப்ப தகவல் தொடர்பு இருக்கு, அதை வழங்குவதன் மூலம் நமக்கு சில முரண்பாடுகள்லாம் நிவர்த்தி செய்யணும் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு பொருள் வச்சிருக்கோம், அந்த பொருளை மெயின்டைன் பண்ணணும்னா அதுக்கு தேவையானது எல்லா பொருட்களையும் நம்ம வந்து வாங்கணும் இல்லையா? அதுக்காக இதை நம்ம வந்து செயல்படுத்திட்டு இருக்கோம். அதே மாதிரி வாங்குவோருக்கு அவர் அல்லது அவர் வாங்கிய அனைத்து பயங்கர காரணங்களையும் நினைவூட்டுகிறது. மாறாக வியாபாரி படகை விற்ற விற்பனையாளரை வாங்குபவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு 2 வாரங்களுக்கு படகை சொந்தமாக வைத்திருந்து இயக்கிய பிறகு அவருடைய ஏதேனும் கேள்விகளுக்கு பதில் அளிக்கலாம். இப்ப நம்ம பொருளை வச்சிருக்கோம், நமக்கு வேண்டான்னு நம்ம கொடுத்துடுறோம். அவங்க வாங்கும்போது அப்ப நம்ம என்ன சொல்றோம், நீங்க இதை வச்சிருங்க, நீங்க வந்து உங்களோட 2 வாரத்துக்கு இல்லைன்னா 1 வாரங்களுக்கோ இதை வைத்து நீங்க வந்து பயன்படுத்தி கொள்ளுங்க. அப்புறம் இதோட விலையை வந்து நீங்க நிர்ணயம் பண்ணி நீங்க எனக்கு கொடுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்றத பத்தி அவங்க இதுல நம்ம சொல்லப்படுறோம். அதே மாதிரி வாடிக்கையாளர்கள் திருப்தியை அளவிடுதல். வாடிக்கையாளர் திருப்தியை அளவிட அதை உருவாக்குவது என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி வாடிக்கையாளர்கள் நீங்கள் திருப்தியாக இருக்கிறீர்களா, உங்களுக்கு அதிகமாக எதுவும் நம்ம கொடுக்க மாட்டோம், சொல்ல மாட்டோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பல நிறுவனங்கள் தங்கள் வாடிக்கையாளர்களின் திருப்தியை சில கேள்விகளின் அடிப்படையில் அளவிடுகின்றன. இன்று நீங்கள் எவ்வளவு திருப்தி அடைகிறீர்கள், நம்ம எவ்வளவு திருப்தி அடைகிறோம், உங்களுக்கு என்னென்ன பரிந்துரைகள்லாம் பண்ணணும், நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க வந்து சந்திக்கிறீங்க அப்படின்றத பத்தி இது சொல்லப்படுறாங்க. அதே மாதிரி ஒரு மேலாண்மை புகார் மேலாண்மை உத்திகள். வாங்குபவர்கள் தயாரிப்புகள் அல்லது நிறுவனங்களை பற்றி புகார் செய்ய விரும்பினால் அவர்களுக்கு பல வழிகள் உள்ளன. அவர்கள் வருத்தப்பட்ட நிறுவனங்களில் புகார் செய்யலாம், தங்கள் நண்பர்களிடம் சொல்லலாம், அல்லது இணையதளத்தில் தங்கள் கவலைகளை ஒளிபரப்பலாம். இப்ப வந்து அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களோட பிரச்சனைகள் என்ன அப்படின்றத பத்தி நம்ம சொல்லலாம் அப்படின்னு நம்ம இதுல சொல்லப்படுறோம். ஒரு நிறுவனத்தை தாங்குவதற்கு சாத்தியமான ஒவ்வொரு இணையதளத்தையும் பயன்படுத்துகிறார்கள். இப்போ ஒரு நிறுவனத்தை வந்து தாங்குவதற்கு சாத்தியமான ஒவ்வொரு இணையதளத்தையும் நம்ம சொல்றோம் இல்லையா, நெட்வொர்க் இணையதளத்தையும் பயன்படுத்துறாங்க. கண்டிப்பா பயன்படுத்ததான் கொடுக்கணும், பயன்பாட்டுக்கு கொடுக்க வேண்டும். இப்போ வாய்மொழி பயங்கரவாதிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த சொல் பால் கிரீன்பெர்க். இப்ப இந்த பால் சொல் வந்து கிரீன்பெர்க் என்பவரால் வந்து உருவாக்கப்பட்டது. அவர் மிகவும் பிரபலமான புத்தகமான அட் தி ஸ்பீட் ஆஃப் லைட் எழுதியவர். இப்போ ஒரு புக் இருக்கு, அது அட் தி ஸ்பீட் ஆஃப் லைட் என்ற ஒரு புக்கை வந்து எழுதுறாரு. எதுக்காக, இந்த நம்ம வந்து மக்களை நுகர்வோரை வந்து எப்படி திருப்திப்படுத்தணும், வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்துறது வந்து எப்படி அப்படின்றத பத்தி சொல்லப்படுறாங்க. அதே மாதிரி பசுமை விநியோக சங்கிலி வாடிக்கையாளர்கள் மீதான தாக்கத்தை ஆய்வு செய்வதற்கு சவுதி ஏர்லைன்ஸில் திருப்தி மற்றும் செலவு திறன் இந்த சேலையின் கண்டுபிடிப்புகள் பசுமை விநியோக சங்கிலி மேலாண்மை செயல்படுத்துவதை காட்டுகிறது. நேர்மறையான விளைவுக்கு செலவு செயல்திறன் மற்றும் வாடிக்கையாளர்கள் திருப்தி ஆகியவற்றை சேர்ந்துள்ளது. பசுமை விநியோகம் மேலாண்மையை பயன்படுத்துவதற்கான நடைமுறை என்று முடிவு செய்யப்பட்டது. இது வந்து செலவுகளை வந்து வாடிக்கையாளர்களை வந்து எப்படி மேம்படுத்தணும், அப்புறம் வந்து உதவிகரமா எப்படி இருக்கணும், அவங்களோட வேலைகளுக்காக அவங்களோட ஆராய்ச்சி அப்புறம் அவங்க விரிவாக்கத்தை வந்து எப்படி கொடுக்கணும், அவங்க நோக்கமா எப்படி செயல்படுத்தணும், அப்புறம் அவங்களோட நகரங்கள், அப்புறம் அவங்களோட தொழில் முறைகள், அவங்களை எப்படி கொண்டு போகணும், அதை செயல்படுத்தணும் அப்படின்றத பத்தி நம்ம இதுல வந்து சொல்லப்படுறோம். இதுல மறுபடியும் இந்த மேலாண்மை வந்து ஒரு நடைமுறை செயல்படுத்த ஒரு அமைப்பாக
இது இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம சொல்றோம். அதே மாதிரி இது எதுக்காக லாஸ்ட்ல வந்து நம்ம சொல்லியிருக்கோம் அந்த கிரீன் லாஜிஸ்டிக் அப்படின்றத பத்தி சொல்லியிருக்கோம். அதுதான் அந்த மேலாண்மை பத்தி நம்ம சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. நன்றி.